சிவபெருமானை போற்றும் முக்கியமான விரதங்களில் ஒன்று கேதார கௌரி விரதம். பார்வதி தேவி கேதாரம் மலைச்சாரலில் சென்று தங்கி புரட்டாசி மாத வளர்பிறை அஷ்டமி அன்று தன் விரதத்தை தொடங்கி தொடர்ந்து 21 நாட்கள் கடுமையான விரதம் மேற்கொண்டாள் பார்வதி தேவியான கௌரி. அதனாலதான் இந்த விரதத்திற்கு கேதார கௌரி விரதம் அப்படிங்கிற பெயர். பார்வதி தேவியோட கடுமையான கேதார கௌரி விரதத்தை கண்டு மனமுருகிய ஈசன் தன்னோட இடபாகத்தை பார்வதி தேவிக்கு கொடுத்து அர்த்த நாரீஸ்வரராக காட்சி கொடுத்தார். கேதார கௌரி விரதம் கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் என்றென்றும் இணை பிரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் கடைபிடிக்கப்படுகின்ற மிக முக்கியமான சக்தி வாய்ந்த விரதம். புரட்டாசி மாதம் வளர்பிறை அஷ்டமியான துர்காஷ்டமி நாளில் இந்த விரதத்தினை தொடங்கி 21 நாட்கள் விரதத்தினை கடைபிடிக்க வேண்டும். 21 நாட்கள் இந்த விரதத்தினை செய்ய முடியாதவர்கள் தீபாவளி அன்று இந்த விரதத்தினை கடைபிடிக்கலாம். ஐ ஜெகதம்ப மதம்ப கதம்ப வன பிரியவாசினி ஹாசரதே ಶಿಖರಿ ಶಿರೋಮಣಿ ತುಂಗ ಹಿಮಾಲಯ ಶೃಂಗ ನಿಜಾಲಯ ಮಧ್ಯಗತೆ ಮಧು ಮಧುರೆ ಮಧು ಕೈತವ ಭಂಜಿನಿ ಕೈಟಭ ಭಂಜಿನಿ ರಾಸರತೆ ಜಯ ಜಯ ಹೇ ಮಹಿಷಾಸುರಮರ್ದಿನಿ ರಮ್ಯಕ ಪರ್ದಿನಿ ಶೈಲಸುತೆ.